ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. இன்றைக்கி பார்த்து எங்கள் பாவா மதியானம் சாப்பிட வர மாட்டேன்னு சொன்னோடனே எல்லாரோடைய மைண்டும் என்ன ஆயிடுச்சுன்னா தக்காளி சாதம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, தக்காளி சாதமே செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லி தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணுங்க. சரி, கொஞ்சம் பச்சை பட்டாணியும் இருந்தது, கொஞ்சம் காணு உரிச்சு வச்சது இருந்தது, அது ரெண்டுத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சாதம்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க, அதனால் அதையே செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் தான் அதுக்கு தொட்டுக்க ரெடி பண்ணுங்க. எப்பயுமே சரி, இனிமேல் சாப்பாடே ரேஷ்மா காலில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவளுக்கு பசி அடங்கவே மாட்டுதுன்றா, 11 மணிக்கெலாம் பசிக்குதுன்றா. அதனால் அவளுக்கு காலையிலே சாப்பாடு தான் கொடுத்தேன் உருளைக்கிழங்கு வச்சு. அவளுக்கும் லஞ்ச் பாக்ஸ் கறி சாப்பாடு ரைஸில் செஞ்சேன் தக்காளி சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் குக்கரில் வச்சா பஞ்சு போல் இருக்குங்க. அதனால் இப்போலாம் இதே ரைஸ்லேயே சாப்பாடு ரைஸ்லேயே சாதம் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எதுக்கு பாஸ்மதி ரைஸ்லாம்? காலைல தான் டேரன் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு எக்ஸாம் முடிய போகுது இன்னையோட. அவனை படிச்சுட்டு இருந்தாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா கிளாக் ரிப்பேராக இருக்குது. சரி, எங்கள் பாவாட்ட கொடுத்து விடலான்னு பார்த்தா ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கிளாக் ஓடுதுங்க. பவர் தான் ஸ்லோ இதாக இருந்திருக்கும் போல், வோல்டேஜ் ப்ராப்ளமாக எடுத்து மாட்டினோடனே ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.